வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். வேலைவாய்ப்பில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் சந்திப்பு என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. தமிழக அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என தகவல். ஒரே நாளில் 65 IAS அதிகாரிகள் மாற்றப்பட்ட நிலையில் நிர்வாக ரீதியாக அமைச்சரவையிலும் மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்ப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் RN ரவி இன்று சந்திப்பு. கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் சந்தித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். தென்காசியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கிய சசிகலா. செண்டை மேளங்கள் முழங்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. அதிமுக ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சூசக பதில். கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறையில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல். சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல். ஆளும் கட்சியின் நாடகம் என பாஜக விமர்சித்த நிலையில் சில தனியார் நிறுவனங்களும் எதிர்ப்பு. நீலகிரி மாவட்டம் முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழை. உதகையில் குடியிருப்பு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் தவிப்பு. மாயாற்றில் வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் மூழ்கி 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. சென்னையில் நடிகர் கார்த்தியின் சர்தார் 2 படப்பிடிப்பில் திடீர் விபத்து. 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்த சண்டை பயிற்சியாளர் உயிரிழப்பு. ஓமன் கடற்பகுதியில் எண்ணெய் டேங்கர் கப்பல் கவிழ்ந்ததில் 13 இந்தியர்கள் உட்பட 16 பேர் மாயம். தேடுதல் பணியில் இணைந்தது இந்திய போர்க்கப்பல். தமிழக ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா அல்லது புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் பற்றி விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுமா என்பது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று விளக்கம் அளித்துள்ளார். உங்களுக்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிமுகவை ஒன்றிணைக்கும் நோக்கில் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கிய சசிகலாவுக்கு தென்காசியில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 65 IAS அதிகாரிகள் மாற்றப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்கா பயணத்திற்கு முன்பாக நிர்வாக ரீதியில் அமைச்சரவையிலும் மாற்றம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்றுள்ள ஆளுநர் RN ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்தித்தார். இதேபோல் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் சந்தித்த ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் உயர்கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் இம்மாதத்தோடு நிறைவடையும் நிலையில் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா அல்லது புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவேறவுள்ள நிலையில் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா அல்லது ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் மேலும் நீட்டிக்கப்படுமா என்பது விரைவில் தெரியவரும். ரஞ்சித். நன்றி சமயமணிவண்ணன். சென்னையில் சர்தார் 2 திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் சண்டை பயிற்சியாளர் 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயர்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படப்பிடிப்பு தொடங்கிய 3 நாட்களில் நடந்த இந்த சம்பவத்தால் படக்குழு சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. செய்தியாளர்கள் சாலமன், சசிதரன் வழங்கிய தகவல்கள் இவை. கடந்த 2022ஆம் ஆண்டு PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி இரட்டை வேடத்தில் நடித்த சர்தார் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் 2வது பாகத்திற்கான பூஜை கடந்த வாரம் சென்னையில் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நேற்று சர்தார் 2 படத்தின் சண்டை காட்சி ஒன்று படமாக்கப்பட்ட போது சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை சுமார் 20 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த படக்குழுவினர் உடனடியாக அவரை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் மார்பு பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் ஏழுமலை இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சர்தார் 2 படக்குழுவை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஏழுமலையுடன் பணியாற்றிய சண்டை பயிற்சி கலைஞர் வினோத் மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜக்குவார் தங்கம் கூறுகையில், ஷாட்லாம் முடிஞ்சிருச்சு, ரோப் ஷாட்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. 5:25க்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா அவர் மேலேருந்து கீழே நிலைத்தட மாதிரி கீழே விழுந்திருக்காரு. எல்லா சேஃப்டி இருந்தும் அவர் எப்படி விழுந்தாருன்றது
ஒன்றுமே எங்களுக்கு புரியல. அந்த சவுண்டை கேட்டு தான் நாங்கள் ஓடி போய் பார்த்தோம். எல்லாத்துக்கும் சேஃப்டி பண்ணுறாரு அவர் எப்படி தடுமாறி விழுந்தாருன்றது எங்களால் இன்னும் நம்ப முடியல. அவர் ஆத்மா சாந்தி அடைனா அவங்க குடும்பத்தை வந்து நிச்சயமாக ஸ்டண்ட் யூனியன் காப்பாற்றும். எங்கள் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எப்போதுமே வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இடையில கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த ரோப்பெலாம் கட்டினதுனால சிஜி ஒர்க்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் ஆச்சு. இப்போ பார்த்தா திடீர்னு எங்களுக்கு பேரிடி மாதிரி பல ஆக்சிடென்ட் நாங்கள் சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் இது வந்து மரணங்கிறது வந்து பெரிய கொடுமை. எங்கள் வேலை தான், கரணம் தப்புனா மரணம் தான். அதை வந்து தெரிஞ்சு தான் நாங்களே போகிறோம். அதெல்லாம் அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுங்கிறது வந்து ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். தற்போது புரொடக்ஷன் மேனேஜரை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளையும் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு பணிகளில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரஞ்சித். நன்றி சசிதரன். நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செய்தியாளர்கள் சுரேஷ், வில்லியம் வழங்கிய தகவல்கள் இவை. மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதி கனமழை வெளுத்து வாங்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி அவலாஞ்சியில் 34 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 22 சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்த நிலையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இருவயல், குணில்வயல் கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளில் தத்தளித்த பொதுமக்களை தீயணைப்பு மீட்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். மழை பாதிப்பு குறித்து கூடலூரைச் சேர்ந்த சாதிக் மற்றும் செல்வன் கூறுகையில், இந்த முதியோர் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இந்த மலைக்கு எல்லாம் கிராக் விட்டு எல்லாம் மனம் இல்லாமல் போய் மக்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்குது. பின்னாடி பார்த்தா 10 வீடு வந்து மலையில் இழுத்துட்டு போயிடுச்சு. மழை பெய்யும் போது என் வீட்டு பக்கம் எல்லாரும் குடியிருப்பு பகுதியில் ஏறி இருந்தது. நாங்கள் அரசாங்கத்தில் பல முறை மனு கொடுத்தோம். இதுவரை யாருமே அதுக்கு தகுந்த ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் உதகை, மஞ்சூர், தேவாலா, கூடலூர் ஆகிய 4 இடங்களில் பேரிடர் மீட்பு படையின் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். இதுகுறித்து கூடலூர் தீயணைப்புத்துறை அதிகாரி மார்டினிடம் பேசினோம். 24 மணி நேரமும் எங்களுடைய குழுவினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் உடனடியாக சென்று பணியாற்ற நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். இதேபோல கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையால் கபினி, KRS அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 40,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனிடையே ஜூலை 19 வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. தற்பொழுது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தற்போது அனைத்து துறை அதிகாரிகளும் மீட்பு பணிக்காக தயாராக உள்ளனர். ரஞ்சித். நன்றி சுரேஷ். குவைத் பாலைவனத்தில் ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ஆந்திர தொழிலாளி ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டு இன்று தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளார். இதன் பின்னணியை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. உண்மை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவலை தழுவி உருவாக்கப்பட்ட ஆடு ஜீவிதம் திரைப்படம் மலையாளம், தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் அண்மையில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. வெளிநாட்டு வேலை என கூறி அழைத்து சென்று யாருமற்ற பாலைவனத்தில் ஆடு மேய்க்க வைத்து கொடுமைப்படுத்தும் அவலத்தை இப்படம் சுத்தரித்துள்ளது. இதேபோல ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சிவா குடும்பச் சூழல் காரணமாக ஏஜென்ட் மூலம் 2 லட்சத்திற்கும் மேல் பணம் செலவு செய்து வேலைக்காக குவைத் சென்றுள்ளார். ஆனால் அங்கு அவரை பாலைவனத்தில் இருக்கும் தகர கொட்டகையில் தங்க வைத்து ஆடுகள், வாத்துகளை மேய்க்கும் பணியை கொடுத்திருக்கிறார்கள். சுற்றிலும் பல கிலோமீட்டருக்கு மனிதர்கள், மரம், செடி, கொடி கூட இல்லாத அந்த பாலைவனத்தில் சிக்கி தவிக்கும் தனது நிலை குறித்து சமீபத்தில் சிவா கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த இடத்த சுத்தி மரம், செடி, கொடி எதுவும் கிடையாது. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். இன்னும் 2 நாள் இதே மாதிரி நான் இங்க இருந்தா செத்துதான் போகணும். எனக்கு என் குழந்தைங்க, குடும்பத்தோட ஞாபகமாவே இருக்கு. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது இங்கிருந்து கூப்பிட்டு போயிருங்க.
இந்த வீடியோ ஆந்திர முதல்வரின் மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷின் கவனத்திற்கு எட்டியதை அடுத்து சிவா பத்திரமாக மீட்டு அழைத்து வரப்படுவார் என அவர் உறுதியளித்திருந்தார். அதன்படி தெலுங்குதேசம் கட்சியின் வெளிநாடு அணியினர் நடவடிக்கை மேற்கொண்டு தூதரக அதிகாரிகள் மூலம் சிவாவை மீட்டு தூதரகத்தில் பாதுகாப்பாக தங்க வைத்தனர். నిన్న ఎంబసీ వాళ్ళు ఫోన్ చేశారు. என்ன அந்த பாலைவனத்திலிருந்து பத்திரமா மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இங்க எனக்கு சாப்பாடு கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. சீக்கிரமே நான் ஆந்திரா வந்துருவேன். என்னை காப்பாற்ற உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்நிலையில் மீட்கப்பட்ட சிவா இன்று ஆந்திராவுக்கு திரும்பினார். விமான நிலையத்தில் சிவாவை கண்டதும் அவரது மகள்களும் மனைவியும் அவரை கண்ணீருடன் ஆற தழுவியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள நாரா லோகேஷ், சிவா நாடு திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கழுகு இனம் அழிந்ததால் ஆண்டுக்கு சுமார் 1 லட்சம் மனிதர்கள் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தரும் புதிய ஆய்வு வெளியாகியுள்ளது. இதன் பின்னணி என்ன என்பது பற்றி மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். கழுகுகள் இனம் அழிந்து விட்டதால் ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் மரணிக்கிறார்கள். தொற்று நோய்களிலிருந்து மனித இனத்தை கழுகுகள் காப்பாற்றியது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நீண்ட இறக்கையும் கூரிய அலகும் வலுவான நகங்களும் கொண்ட கழுகுகள் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இரையை கூட குறிவைத்து துல்லியமாக வேட்டையாடும் திறன் கொண்டவை என்பதால் பறவை இனத்தின் அரசனாக கருதப்படுகிறது. கழுகுகள் பொதுவாக வேட்டையாடி உண்ணும் பழக்கம் கொண்டுள்ள போதும் அவற்றில் பெணந்தின்னி கழுகுகள் இறந்த உயிரினங்களின் உடல்களை மட்டுமே உண்ணும். இதில் முடிகளற்ற மொட்டை கழுத்தும் சுமார் 2.5 மீட்டர் நீள இறக்கைகளை கொண்ட இந்திய கழுகுகள் பாகிஸ்தான், நேபாளம் மட்டுமின்றி தெற்காசியா முழுவதும் பெரும் எண்ணிக்கையில் வாழ்ந்து வந்தன. உயிரிழந்த விலங்குகளின் உடல்களை கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொத்தி தின்னும் இந்த கழுகுகள் இயற்கையின் துப்புரவு பணியாளர்களாக விளங்கின. 1990களில் இந்தியாவில் மட்டும் சுமார் 4 கோடி கழுகுகள் இருந்த நிலையில் அவற்றின் எண்ணிக்கை மிக வேகமாக சரிந்து தற்போது 99.9% அளவுக்கு அழிந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கால்நடைகளுக்கு வலி நிவாரணியாக பயன்படுத்தப்பட்ட டைக்ளோபினாக் மருந்துதான் கழுகுகளின் அழிவுக்கு முதன்மையான காரணமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது இறக்கும் கால்நடைகளின் உடல்களை சாப்பிட்டதன் மூலம் பிணந்தின்னி கழுகுகள் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தாய் உயிரிழந்தன. இதையடுத்து கடந்த 2006ஆம் ஆண்டு இந்திய அரசு டைக்ளோபினாக் மருந்தை தடை செய்த போதும் கழுகுகளின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கவே இல்லை. சரி, கழுகுகள் இறந்ததற்கு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று உங்களுக்குள் கேள்விகள் எழலாம். 500 மில்லியனுக்கும் அதிகமான கால்நடைகளை கொண்ட இந்தியா போன்ற நாட்டில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்கும் ஆடு மாடுகளின் உடல்கள் பொது இடங்களில் வீசப்படுவதால் தொற்று நோய்கள் பரவி ஆண்டுக்கு சுமார் 1 லட்சம் பேர் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உயிரிழந்த கால்நடைகளை உண்ணும் வழக்கம் கொண்ட நாய்களுக்கு வெறிபிடிப்பதால் இந்தியாவில் நாய்க்கடி சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரிக்கவும் இதுவே காரணமாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சென்னை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம். கழுகுகள் இனம் முற்றிலுமா அழிஞ்சதுக்கு டைக்ளோபினாக் மருந்து மட்டும்தான் காரணமா? ஆனால் தடை பண்ண பிறகும் கழுகுகளோட எண்ணிக்கை ஏன் அதிகரிக்கல? இந்த கொஸ்டின் நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, டைக்ளோபினாக்கால பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு நம்ம ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டைக்ளோபினாக்கை கால்நடையில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும்தான் காரணமானு கேட்டால் முழுசாக அதையே சொல்ல முடியாது. நம்ம மனுஷனோட அவங்களோட தன்னலத்துக்காக நம்ம நிறைய விஷயங்களை எர்த்துக்கு செஞ்சுட்டே இருக்கோம். முக்கியமான விஷயம் அர்பனைசேஷன், டிஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகளை அழிக்கிறதும் மாடர்ன் டெக்னாலஜியில் இந்த உலகத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதும். அதில் நம்ம கழுகுகளை முன்னிறுத்துறது கிடையாது. ஸோ அதுவும் அவங்களோட லைஃப்பை, அதாவது கழுகோட லைஃபை இன்டைரக்டாக டேமேஜ் பண்ணி அதுக்கு அதோட பாப்புலேஷன் கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அண்மை காலங்களில் வெறிநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வர்றதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குமா? வல்ச்சர் இனம் கம்மியானதுனால டெட் அனிமல்ஸை இப்போ ஸ்ட்ரே டாக்ஸ் நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சாப்பிடும்போது அதில் ஒருவேளை ரேபிஸ் வைரஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் ரேபிஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆகி அது கம்யூனிட்டிக்குள்ள நம்ம வாழ்ற இடத்துக்கு யாரையாவது ஒருத்தரை கடிச்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரேபிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கழுகு மாதிரியே வேற எந்த உயிரினங்கள் அழிஞ்சா மனிதர்களுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தும்? பறவைகள் சில பறவைகள் மஸ்கிட்டோவை சாப்பிடும், சில பறவைகள் டிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாரசைட்டை சாப்பிடும். அப்படின்னும் போது இன்டைரக்டான வழியில மஸ்கிட்டோ சாப்பிட்ற பறவைங்க அதனால வர டிசீசஸை அது தடுக்குதுன்னு தான் அர்த்தம். எப்பயுமே நம்ம சுற்றி இருக்க அனிமல்ஸோட, பேர்ட்ஸோட ஒரு ஹார்மனியை டெவலப் பண்ணும்போது அதோட வேலையை கரெக்டாக செய்யும்போது நமக்கும் உண்டான பாதிப்புகளை அவங்க தடுக்கிறதுக்கு அந்த ஸ்பீஷீஸே நமக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக
பறவைகள்னால சில மஸ்கிட்டோனால பரவுற வியாதி, டிக்குனால பரவுற வியாதி வந்து தடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு ஹெல்ப்பாக அமையுது. கழுகுகள் எண்ணிக்கையை அதிகரிக்க கடந்த 2020 5 ஆண்டு செயல் திட்டத்தை அறிவித்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கழுகுகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் டைக்ளோபினாக் போன்ற மற்ற நச்சு மருந்துகள் கால்நடை மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படாமல் தடுக்க தீவிரமாக கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஓமன் கடற்பகுதியில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்த விபத்தில் 16 பேர் மாயமான நிலையில் 9 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஏமனை நோக்கி சென்ற பிரஸ்டீஜ் ஃபால்கன் என்ற கச்சா எண்ணெய் கப்பல் ஓமன் நாட்டிற்கு தென்கிழக்கே சுமார் 25 கடல் மைல் தொலைவில் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 13 இந்தியர்கள் உள்ளிட்ட 16 பணியாளர்கள் மாயமாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் ஓமன் மீட்பு குழுவினர் அப்பகுதிக்கு விரைந்தனர். மேலும் மீட்பு பணிக்கு உதவியாக இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தேஜ் மற்றும் P-8 கடல்சார் கண்காணிப்பு விமானம் ஆகியவை ஓமனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 8 இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 9 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறையில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு ஆளும் காங்கிரஸ் அரசின் அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மசோதா நிறைவேற்றப்பட்டால் C மற்றும் D பிரிவு அரசு பணியிடங்களில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு கிடைக்கும். இதேபோல் தனியார் தொழில் நிறுவனங்களிலும் C மற்றும் D பணியிடங்களில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது X தளத்தில் பதிவிட்டுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொந்த மண்ணில் கன்னடர்களின் நலன் காக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் DK சிவக்குமார் கன்னடர்களின் வேலை வாய்ப்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதால் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். ನಾನು ತೀರ್ಮಾನವನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ. கன்னடர்களின் பெருமையை காப்போம்னு வாக்குறுதி அளித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் தொழில்துறையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகித வேலைகளை கன்னடர்களுக்கு ஒதுக்க திட்டமிட்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா குறித்து பெங்களூருவில் பணியாற்றும் IT ஊழியரான பாலு கூறுகையில், கர்நாடகாவில் தனியார் துறை நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த திட்டம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. நிறுவனத்தில் வேலைங்கிறது கல்வி மற்றும் திறனை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணுமே தவிர ஒரு மொழி சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. பெங்களூருவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜுல்ஃபிகர் அகமதிடம் பேசினோம். இது ஆவதே இல்லை, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வாங்கணும், அப்புறமா கன்சல்ட் பண்ணோம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கெல்லாம் கம்பெனிக்காரங்க கன்சல்ட் பண்ணோம், பண்ணிட்டு அது பண்ணாக்கா நல்லதாவது. அதே சமயம் இந்த மசோதா ஆளும் கட்சியின் நாடகம் என்று பாஜக தரப்பு விமர்சித்துள்ளது. தனியார் துறை பணியிடங்களில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சில தனியார் நிறுவனங்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனை பாசிச நடவடிக்கை என விமர்சித்துள்ள மணிப்பால் குளோபல் கல்வி நிறுவன தலைவர் மோகன்தாஸ் அரசியலமைப்பிற்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாட்டு பணியிடங்களில் இந்த ஒதுக்கீட்டால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என பைகான் நிறுவன செயல் தலைவர் கிரண் மசுந்தர் ஷா கூறியுள்ளார். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியை நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.